அன்பே சிவம் படத்தின் விளக்கம். படத்தின் மேலோட்டம். அன்பே சிவம் என்பது 2003ஆம் ஆண்டு வெளிவந்த இந்திய தமிழ் மொழி திரைப்படமாகும். இது சுந்தர் சி. இயக்கியது மற்றும் கமல்ஹாசன் எழுதியது. இப்படத்தில் கமல்ஹாசன் நல்ல சிவம் என்ற உடல் ஊனமுற்ற சோசலிஸ்டாகவும் மாதவன் அன்பரசு என்ற வணிக இயக்குனராகவும் புள்ளி நடித்துள்ளனர். காதல், இரக்கம் மற்றும் சமூக நீதி ஆகிய கருப்பொருள்களை ஆராய்வதற்கான பின்னணியாக விளங்கும் புவனேஸ்வரில் இருந்து சென்னைக்கு அவர்களின் எதிர்பாராத பயணத்தைச் சுற்றியே கதை சுழல்கிறது. கதை சுருக்கம். புவனேஸ்வரில் உள்ள பிஜு பட்நாயக் விமான நிலையத்தில் அன்பரசு தனது திருமணத்திற்காக செல்லும் விமானத்திற்காக காத்திருக்கும் கதை தொடங்குகிறது. கனமழை காரணமாக விமானம் ரத்து செய்யப்படுகிறது. தொழிற்சங்க ஊழியர்களுக்கு காசோலை வழங்கும் பணியில் இருக்கும் நல்லசிவத்துடன் ஒரு அறையை பகிர்ந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. நல்லசிவத்தின் தோற்றம் மற்றும் நடத்தை காரணமாக ஆரம்பத்தில புள்ளி சந்தேகம் கொண்ட அன்பரசு அவர்கள் பயணத்தின் போது பல்வேறு சவால்களை சந்திக்கும் போது அவரது பார்வை மாறுகிறது. அவர்கள் பேருந்திலும் ரயிலிலும் பயணம் செய்யும் போது நல்லசிவம் தனது பின்னணியை பகிர்ந்து கொள்கிறார். அவர் ஒரு காலத்தில் தொழிலாளர் உரிமைகளுக்காக வாதிடும் தெரு நாடகங்களில் இலட்சியவாத இளைஞராக இருந்தார். அவரை எதிர்க்கும் ஒரு பணக்கார தொழிலதிபரின் மகள் பாலசரஸ்வதியுடன் பாலா தப்பிச் செல்ல முயன்றபோது விபத்தில் சிதைந்தபோது அவரது வாழ்க்கை ஒரு சோகமான திருப்பத்தை எடுத்தது. காயங்களில் இருந்து மீண்ட பிறகு அவர் தனது வடுக்கள் காரணமாக தாழ்வு மனப்பான்மை இருந்தாலும் காரணங்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிறார். அவர்களின் பயணம் முழுவதும் அன்பரசு நல்லசிவத்திடமிருந்து பச்சாதாபம் மற்றும் பரோபகாரம் பற்றிய மதிப்புமிக்க பாடங்களை கற்றுக்கொள்கிறார். அவர்களின் மாறுபட்ட சித்தாந்தங்கள், முதலாளித்துவம் மற்றும் சோசலிசம் அவர்களின் தொடர்புகள் மற்றும் வாதங்கள் புள்ளி ஆராயப்படுகின்றன. அன்பரசுவின் பாத்திரம் நல்லசிவத்தின் கண்களால் சாதாரண மக்கள் எதிர்கொள்ளும் கடுமையான யதார்த்தங்களை சாட்சியாக மாற்றுகிறது. தீம்கள் ஆராயப்பட்டன. கருணை மற்றும் நட்பண்பு. எதையும் எதிர்பார்க்காமல் கருணை மற்றும் பிறருக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை படம் வலியுறுத்துகிறது. சமூக நீதி. முதலாளித்துவத்தை விமர்சிக்கிறது மற்றும் நல்லசிவத்தின் பாத்திரத்தின் மூலம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக வாதிடுகிறது. மனித இணைப்பு. வெவ்வேறு பின்னணியில் உள்ள இரு ஆண்களுக்கு இடையே உருவாகும் பந்தம், பகிர்ந்த அனுபவங்கள் எவ்வாறு புரிதலுக்கும் வளர்ச்சிக்கும் வழிவகுக்கும் என்பதை எடுத்துக்காட்டுகிறது. நாத்திகம் vs மதம். திரைப்படம் கதாபாத்திரங்களுக்கு இடையேயான உரையாடல்கள் மூலம் நம்பிக்கை அமைப்புகள் பற்றிய விவாதங்களை முன்வைக்கிறது. கிளைமாக்ஸ் மற்றும் தீர்மானம். சென்னையை அடைந்த அன்பரசு பாலாவை திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்பதை கண்டுபிடித்தார். இடத்தில் நடந்த ஒரு வியத்தகு மோதலில் நல்லசிவம் பாலாவின் தந்தையை கந்தசாமி படையாட்சி தொழிலாளர் உரிமைகள் பிரச்சினைகள் பற்றி எதிர்கொள்கிறார். அதே சமயம் அவரது முன்னாள் காதலர் என்ற உண்மையான அடையாளத்தையும் வெளிப்படுத்துகிறார். இறுதியில் கந்தசாமி தொழிலாளர்களுக்கு நன்மை பயக்கும் ஆவணங்களில புள்ளி கையெழுத்திடுகிறார். ஆனால் நல்லசிவத்தை படுகொலை செய்ய உத்தரவிடுகிறார். விதியின் ஒரு திருப்பத்தில் கந்தசாமியின் உதவியாளர் நல்லசிவத்திற்கு எதிராக அவர் செய்த செயல்களின் விளைவுகளை உணர்ந்து மனம் மாறுகிறார். நல்லசிவம் தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக வாதிடும் பணியை நிறைவேற்றிய பிறகு சங்கு என்ற நாயுடன புள்ளி நடந்து செல்வதில் படம் முடிகிறது. முடிவு. அன்பே சிவம்
ஒரு சாலை திரைப்படம் மட்டுமல்ல, மனிதநேயம், அன்பு, தியாகம் மற்றும் சமூக பொறுப்பு பற்றிய ஆழமான தத்துவக் கேள்விகளின் ஆய்வு. அதன் சக்திவாய்ந்த கதைசொல்லல் மற்றும் நிகழ்ச்சிகள் காரணமாக